மலேசியர்கள் இபிஎஃப் பணத்தை முழுமையாக மீட்பதற்கான வயது வரம்பை 65ஆக உயர்த்த வேண்டும் என்று உலக வங்கி பரிந்துரை செய்துள்ளது. மலேசிய மக்களிடையே அதிகரித்து வரும் ஆரோக்கியமான ஆயுள் காலத்திற்கு ஏற்ப ஓய்வூதிய கொள்கைகளில் இபிஎஃப் வாரியம் தேவையான மாற்றங்களை செய்து கொள்ள வேண்டும் என்று அந்த உலக வங்கி பரிந்துரைத்துள்ளது. அதிகமான மூத்த குடிமக்கள் கொண்ட ஒரு நாடாக மலேசியா நகர்ந்து கொண்டிருக்கிறது. 2045ஆம் ஆண்டில் மொத்த மக்கள் தொகையில் 65 வயதை கடந்தவர்கள் கிட்டத்தட்ட 14 விழுக்காட்டினராக இருப்பர். இந்த எண்ணிக்கை 2056ஆம் ஆண்டில் 20 விழுக்காடாக உயர்வு காணும். இந்நிலையில் இபிஎஃப் தனது கொள்கை அமைப்பு முறையில் தேவையான மாற்றங்களை செய்து கொள்வது காலத்தின் கட்டாயமாகும் என்று உலக வங்கி பரிந்துரை செய்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.